நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாய் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து பாவ பரிகாரியாய் தன் ஜீவனையை கொடுத்து மரித்து வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர் பரமேறி சென்ற பொழுது உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய வேலையை அவரை பின்பற்றின சீஷர்களை பார்த்து அவர்கள் கைகளிலே இந்த வேலையை கொடுத்து அவர் போய்விட்டார். இன்றைக்கு போனவர் திருத்துவத்தின் 3ஆம் நபராகிய பரிசுத்த ஆவியானவராய் மறுபடியும் வந்து நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே அவருடைய அபிஷேகம் பெற்ற, அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற எல்லாருமே ஆசாரியர்கள், லேவியர்கள், ஊழியம் செய்ய வேண்டியவர்கள். நாம் அடிக்கடி வாசித்த வசனம் வெளிப்படுத்தல் 1:6, 1 பேதுரு 2:9. இந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது? உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அறிவிக்கும் பணி, மிஷனரி பணி. ஆகவேதான் அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே திருச்சபையை உருவாக்கினார். இந்த திருச்சபையை குறித்து தான் இந்த 2 வசனம் சொல்லுகிறது. திருச்சபைக்கு 2 வேலை. முதல் வேலை திருச்சபைக்குள் நடைபெற வேண்டிய வேலை. 2வது வேலை திருச்சபைக்கு வெளியே நடைபெற வேண்டிய வேலை. 11ஆவது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? திருச்சபைக்குட்பட்ட நாம் அனைவரும் ஆண்டவரை பற்றுகிற அறிவிலும் விசுவாசத்திலும் நாம் ஒருமனப்பட்டு, சண்டை கண்ட போடாம சபையிலே ஒருமனப்பட்டு கிறிஸ்துவை போல நாம் வளர்ந்து வர வேண்டும். அதற்குத்தான் பிரசங்கங்கள், ஆராதனைகள், ஜெபக்கூட்டங்கள், விசேஷித்த சுவிசேஷ கன்வென்ஷன் எல்லாமே சபையில் நடைபெறுகிற அனைத்து காரியங்களும், காணிக்கை ஆராதனை, சபையிலே நடைபெற வேண்டிய பல காரியங்கள் எல்லாமே கூட்டு முயற்சி.
நீங்கள் போகிற திருச்சபை ஒருவேளை சிஎஸ்ஐ திருச்சபையா இருந்தா அந்த திருச்சபையில போதகர் சில சபைகள்ல அறிவிப்பு கொடுப்பாங்க. நம்ம சபைக்கு ஒரு ஜெனரேட்டர் தேவைப்படுகிறது, நம்முடைய சபைக்கு ஒரு நல்ல கேமரா தேவைப்படுகிறது, நம்முடைய சபைக்கு ஒரு நல்ல கீபோர்டு தேவை, ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பொதுவாகவே சிஎஸ்ஐ திருச்சபை மக்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல அவங்கள மிஞ்சின ஆட்கள் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. சிஎஸ்ஐ திருச்சபையை பத்தி பெந்தகோஸ்தே திருச்சபைக்காரங்க வாய்களையே பேசுவாங்க, பல குறைகள் குற்றங்கள் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற குறைபாடுகள்ல சிலது உண்மைதான், சில காரியம் உண்மைதான். அரசியல் மாதிரி சண்டை போடுவாங்க, அது ஒரு அருவருப்பான காரியம்தான், அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம்தான். ஆனா கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல எந்த பாகுபாடும் இல்லாம போதகர் ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டார்னா உடனே கொடுப்பாங்க. மற்ற சபைகளிலும் பெந்தகோஸ்தே சபைகளிலும் கொடுப்பார்கள். ஸ்பான்சர்கள் பாஸ்டர் சொல்லிட்டாருன்னா கொடுப்பாங்க. இப்படி திருச்சபைக்குள் நடக்கிற அத்தனை கூட்டு முயற்சிகளும் எதற்கு நேராக இருக்கணும்? நாம ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும், சண்டை போடாம இருக்கணும். இன்னைக்கு எந்தெந்த சபையெல்லாம் பெரிய கூட்டமா இருக்கிற சபை அங்கெல்லாம் சண்டை வரும். பைபிள்ல நம்ம படிச்சோம்னா ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்கள் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர்கள் பெருகினார்கள், 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. குடும்பமா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, ஆட்கள் பெருகினாலும் ஆஸ்திகள் பெருகினாலும் சண்டை வரும். ஒரு அப்பா இருக்கிறார், 4 பிள்ளைகள் இருக்காங்க, அவரு ஒரு சொத்தும் வைக்காம இறந்துட்டாருன்னா 4 பேரும் நல்லா இருப்பான். சொத்து வச்சுட்டு செத்துட்டாருன்னா அந்த சொத்துக்கு இந்த 4 பேரும் அடிப்படி சண்டை, பயங்கரமா சண்டை போடுவாங்க. அந்த அப்பா உயிரோடு காலத்துல ஒரு பைசா கூட சம்பாதிச்சு கொடுத்துருக்க மாட்டான். ஆனா அவர் இறந்துட்டாருன்னா அவர் கழுத்துல இருக்கிற செயின் 4 பங்கா வையும், சண்டைக்கு தான் நிற்பாங்க. குடும்பத்திலையும் இப்படித்தான், சபையிலையும் இப்படித்தான். சபையில கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்கன்னா இங்க சண்டை வராது, ஆயிரக்கணக்கில் ஆட்கள் வந்து சண்டை வந்துடும். அதே மாதிரி சபையில எந்த சொத்தும் இல்லாம இருந்தா பிரச்சனை இல்லாம இருக்கும். சபைக்கு சொந்தமா பள்ளிக்கூடம், காலேஜ் அப்படி நிர்வாகங்கள் வந்துருச்சு, சண்டை வந்துடும். அது எங்க ஆதியாகமத்துல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் சண்டை வந்தது. அதனால அவர் சொல்றாரு, நீங்கள் சபைக்குள்ள ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் தேவனை பற்றிய அறிவிலும் விசுவாசத்திலும் நீங்கள் வளர வேண்டும். இது சபைக்குள் நடைபெறுகிற பணி. 2வது, இந்த சபைக்குள் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் சபைக்கு வெளியே வரணும். சபைக்கு வெளியே யார் இருக்காங்க? ஆண்டவரை அறியாத மக்கள் இருக்காங்க. அவர்களுக்கு ஆண்டவரை சொல்லணும். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் அவர் திருச்சபையை உண்டாக்கினார். அந்த சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்கு தான் இன்னொரு பேர் மிஷனரி பணி. மிஷனரினா என்ன? அனுப்பப்பட்டவர்கள். ஒரு சபை அப்படின்னு இருந்தா அந்த சபையிலிருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 10 மிஷனரி போய் வேலை செய்யணும். அந்த சபையில் உள்ள அவ்வளவு பேருமே வார இறுதி நாட்கள்ல பக்கத்தில் உள்ள கிராமத்துல போய் வேலை செய்யணும், கட்டாயம் வேலை செய்யணும். பம்பாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பம்பாய் ஒரு பெரிய நகரம், நிறைய கிறிஸ்தவ ஆலயங்கள் இருக்கிறது, நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் புனே, நீங்க புனே ஒரு பெரிய நகரம், அங்க நிறைய கிறிஸ்தவ ஆலயங்கள், நிறைய கிறிஸ்தவர்கள். ஆனா இந்த புனேக்கும் மும்பைக்கும் இடையில நிறைய கிராமங்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்களுக்குள்ள ஒரு கிராமத்துக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பம், 2 கிறிஸ்தவ குடும்பம், அவ்வளவுதான் இருக்கு. சர்ச்சு இங்க ரொம்ப ரேரா இருக்கு.
அந்த மக்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்க ஆட்கள் இல்லை. இந்த புனேல இருக்கிற திருச்சபை மக்கள், அந்த பக்கம் மும்பையில் இருக்கிற திருச்சபை மக்கள், ஒவ்வொரு திருச்சபையும் ஒரு குழுவா இந்த உள்ள கிராமத்துக்கு வந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஊழியம் செஞ்சா போதும். மக்கள் தாகத்தோடு இருக்காங்க. எங்க வீட்டுக்கு வந்து ஜெபிக்க மாட்டீங்களான்னு சொல்லி வருந்தி கூப்பிடுகிற மக்கள் அங்க திரளான பேர் இருக்காங்க. அதில் நம்முடைய தென்னிந்தியாவிலிருந்து போனவர்கள் இந்த புனேக்கும் மும்பைக்கும் இடையில நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. அவர்கள் வீடுகளில் போய் ஜெபம் பண்றதுக்கு ஆள் இல்லை. அங்க ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த மாதிரி ஆவலோடு தேடிக்கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு ஆண்டவருடைய புண்ணியங்களை, நல்ல காரியங்களை சொல்றதுக்கு தான் நம்மளே வச்சிருக்கிறார். நான் 35 ஆண்டுகள் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே ஒரு ஆசிரியராக நான் பணியாற்றின அந்த காலகட்டங்களில் என்னுடைய காலாண்டு விடுமுறை 10 நாளும் ஏதாவது ஒரு வட இந்தியா மாநிலத்தில் காட்டுக்குள்ள சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இருப்பேன். 10 நாள் விடுமுறை. ஏன்னா அந்த காலாண்டு தேர்வு அந்த செப்டம்பர் மாதம் தான் வட இந்தியாவுக்கு நம்மெல்லாம் போக முடியும். மே மாசம்லாம் போனா அந்த வெயில்ல நம்மளால அங்க வாழ்றது கஷ்டம். அதனால இந்த செப்டம்பர் லீவ்ல நான் கட்டாயம் அங்க போயிருவேன். அங்கே போய் அங்க இருக்கிற பழங்குடியின மக்கள், ஆண்டவரை அறியாத மக்கள், அந்த மக்களுக்கு போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறேன். இது யாரோ ஒருத்தர் 2 பேர் சொல்றது இல்லை, எல்லாரும் செய்யணும். அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்கிற கிறிஸ்தவங்களா நீங்க கட்டாயம் போகணும். நீங்க எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, எந்த வேலையில் இருந்தாலும் சரி, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு வேலை அது. ஒரு சபையில் அங்கத்தினராய் நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் மிஷனரி பணி செய்துதான் ஆக வேண்டும். வயசாயிற்று, என்னால போக முடியாது. அப்படியா, உங்களால போக முடியாது? அப்போ ஏற்கனவே அங்க போய் ஊழியம் செய்யறாங்கல்ல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களை உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளினால அவங்களை தாங்குங்க. ஒரு மிஷனரிய உங்க ஃபேமிலி சார்பா அனுப்புங்க. எந்த விதத்திலாவது நீங்கள் வேலை செய்ய வேண்டும். ஆண்டவர் ஒரு நாள் இப்படி ஒரு கேள்வியை நம்ம இடத்துல கேட்டா என்ன சொல்ல போறோம்? உனக்காக நான் மரிச்சேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் கேட்பார் அப்படின்லாம் பைபிள் இல்லை. ஒருவேளை அப்படி கேட்டா, உனக்காக நான் மரித்து உயிர் தெழுந்தேனப்பா, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஆண்டவர் கேட்டால் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஏன்னா திருச்சபையை ஸ்தாபித்ததற்கு 2 காரணம் தான். அதுல ஒரு காரணம், அப்ப 50-50 வச்சுக்கலாமா? 50% சுவிசேஷ ஊழியத்தின் வேலை. நீங்க ரெகுலரா போயிட்டு இருக்கிற உங்களுடைய உள்ளூர் சபை, அந்த சபை சுவிசேஷம் அறிவிக்கிற வேலையில எவ்வளவு தீவிரமா செயல்படுறாங்கன்னு பாருங்க. இல்லைன்னு நீங்க சொல்லுங்க, பைபிள் இப்படி சொல்லி இருக்கு, வசனம் இப்படி சொல்லி இருக்கு, நம்ம சபை கட்டாயம் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க முதல்ல போய் சொல்லுங்க. உங்களுடைய சபையை உயிர்ப்பிக்கும்படி சபையிலே உள்ள மக்களுக்கு அதை சொல்லுங்கள். நீங்கள் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. அன்புக்குரியவர்களே, பிஷப் நீல், ஸ்டீஃபன் நீல் அவர்கிட்ட கேட்டாங்க ஒரு தடவை, வேதாகம கல்லூரி மாணவர்கள் கேட்டாங்க, பிஷப் இவாஞ்சலிசம்னா என்ன, சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா என்னன்னு கேட்டாங்களாம். ஸ்டான்லி என்ன ஒரு பிரசங்கத்தில் சொன்னாங்க. அந்த பேராயத்தை கேட்ட பொழுது அந்த பிஷப் சொன்னாரா அந்த மாணவர்கிட்ட, ஒன் பெக்கர் டோல்டு another beggar where blood is given. ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன்ட்ட எந்த வீட்டுக்கு போனா ரொட்டி கிடைக்குன்னு சொல்றான் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? உன்னை அழைத்தவருடைய புண்ணியங்களை
அறிவிக்க வேண்டும். அவ்வளவுதான். ஒரு ஷர்ட் புதுசாக எடுத்து போடுறோம், இயல்பா நம்முடைய ஃப்ரெண்டு கேட்குறான், ஷர்ட் நல்லா இருக்க, எங்கே எடுத்த? உடனே எந்த கடையில் எடுத்தோம், என்ன விலைன்னு சொல்றோம்ல, அந்த சட்டையை அறிமுகப்படுத்துகிறோம், சட்டையினுடைய விலையை சொல்லுகிறோம், அந்த சட்டை எந்த கடையில் கிடைக்கும்னு சொல்றோம்ல. இதுக்கு பேர் தான் சுவிசேஷம். இதுக்கு பேர் தான் சுவிசேஷம். இவர் நீங்க மட்டும் என்ன எப்போதுமே சந்தோஷமா இருக்கீங்களே, என்ன விஷயம்? உங்களுக்கு பிரச்சனையே வராதா? உங்க குடும்பத்துல கடன் பிரச்சனையே வராதா? மாத சம்பளம் தானே வாங்குறீங்க, எப்படினாலும் பொருளாதார பிரச்சனை வருமே. உங்க வீட்டுல பிரச்சனை, எப்போதும் சந்தோஷமா இருக்கீங்களா? அப்ப அவர் சொல்றாரு, எனக்குள்ள இயேசு இருக்காரு, என் குடும்பத்துல என்ன கடன் பாரம் வந்தா, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பொருளாதார பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எங்க அப்பா எல்லாம் பார்த்துக்கிடுவாரு, எங்க அப்பா தான் ஏசப்பா. இவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் சுவிசேஷம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எங்கேயோ போய் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்தா தான் முடியும், ஹீப்ரு பைபிள் படிச்சா தான் முடியும், ஆங்கில வேதாகமும் படிச்சா தான் முடியும். இல்லை இல்லை, நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீர்களோ ஆண்டவரிடத்திலிருந்து, என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டீர்களோ அந்த நன்மைகளை நீங்கள் போய் சொல்லுங்க. தூத்துக்குடியும் திருநெல்வேலி மாவட்டமும் ஒரே மாவட்டமா முன்னொரு காலத்தில் இருந்துச்சு. அப்போ நான் ஒரு கிராமத்துக்கு போனேன், அது இப்ப தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. அந்த கிராமத்துக்கு நேரடியாக போக பஸ் கூட கிடையாது, ட்ரெயின்ல தான் போகணும். அந்த கிராமத்தில் ஒரு ஆல் நைட் ப்ரேயர், அந்த நாட்கள்ல ஆல் நைட் ப்ரேயர் 10 மணிக்கு ராத்திரி ஆரம்பிக்கும், காலையில 5 மணிக்கு முடியும். அந்த ஆல் நைட் ப்ரேயருக்கு போனேன், செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு, உனக்கு நான் செய்த அற்புதத்தை நீ சொல்லு அப்படின்னார். பொதுவா இந்த குணமாகுதல் இதெல்லாம் சொல்றது, இனி எப்படி இப்ப ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணாரு, ஆண்டவர் அந்த ஊர்ல போய் பிரசங்கம் பண்ணி அங்க அப்படி இப்படி இந்த ஊழியத்தில் நடந்ததெல்லாம் எங்கேயும் போய் விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்தினார். உடனே சொன்னேன், என்னுடைய முட்டுக்கு கீழே பிறந்ததிலிருந்து என்னுடைய கால் வீங்கி, கால் மட்டும் யானைக்கால் மாதிரி 2 காலும் அப்படி வெடிச்சு வெடிச்சு நீரா வடியும். பள்ளிக்கூடத்துல தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சிருவாங்க, மற்ற மாணவர்களே கூட சேர மாட்டாங்க. பிடி பீரியடே போனது கிடையாது, 6, 7, 8 3 வருஷம். எனக்கு என் கால் பார்க்க அவ்வளவு அகோரமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தோல் வியாதி, குஷ்டரோகத்தை விட கேவலமா இருக்கும் என் கால். எங்கெல்லாமோ போனோம், எங்க அப்பா கூட்டிட்டு போனாங்க. அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, என்னென்னலாமோ பார்த்தோம். கசப்பான எவ்வளவோ மருந்துகளை குடிச்சு பார்த்தேன், எவ்வளவோ ஊசி போட்டு பார்த்தாங்க, குணமே ஆகல. ஒரு கட்டத்தில் டாக்டர் சொல்லிட்டாங்க, இது இப்படித்தாங்க இருக்கும், தன்னால போனா தான் உண்டுன்ட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் 7ஆவது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு செப்டம்பர் மாதம் செங்கோட்டையில இயேசு அழைக்கிறார் மீட்டிங் நடக்குன்னு. இப்ப எங்களுக்கு அவரை பத்திலாம் ரொம்ப தெரியாது. 1976 1977 செங்கோட்டையில மீட்டிங் நடக்குனாங்க. இந்த மீட்டிங்கிறது கஷ்டப்பட்டு போய் சேர்ந்தோம். மீட்டிங்கு நானும் எங்க அப்பாவும் போறோம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கமெல்லாம் முடிஞ்சு லைன்ல நின்று எல்லாரும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஐயாட்ட. அந்த ஐயாவையும் அன்னைக்கு தான் நான் பாக்குறேன். வரிசையில நிக்கிறாங்க ஏராளமான மக்கள். நானும் இந்த வரிசையில போய் நின்னேன். எல்லாருக்கும் ஒரு செகண்ட் தலையில அப்படி கையை வச்சு போலீஸ்காரங்க உடனே அப்படி ஆட்களை இழுத்து விட்டுறாங்க. நானும் போனேன். நான் என்ன பிரச்சனைன்னு அவர்கிட்ட சொல்லல, அவர் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாது. அவர் எல்லாரையும் போல என் தள்ளையும் கை வச்சாரு. அடுத்த செகண்ட் போலீஸ்காரன் பிடிச்சு இழுத்து விட்டார். வந்துட்டேன், வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வாரம் கழிச்சு தான் ஒரு நாள் குளிக்கும் போது பார்க்க என் காலில் அந்த நீர் வடிகிறது ஒரு மாதிரி ஈரமா சதன்னு இருக்கும், காஞ்சி போயிருந்துச்சு என் கால். அன்னைக்கு தான் நோட்டீஸ் பண்றேன், குளிக்கும் போது பார்க்குறேன் கால் காஞ்சி போயிருக்கு. இது கால் காஞ்சி பாரு. அதன்
பிறகு ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறேன், கருப்பு கருப்பா தோல் அப்படி உரிய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கழிச்சு பார்க்குறேன், என் கால் நல்ல குணமாயிட்டு. இன்றைக்கு எத்தனையோ வருடங்கள், 40 வருடங்கள் 50 வருடங்கள் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா சுகம். அதன் பிறகு அந்த வியாதி வரவே இல்லை. இதை ஆண்டவர் உணர்த்தினாரு. அந்த ஆன்லைன் பிரேயர்ல சொல்லிட்டு ஜெபமெல்லாம் காலில் முடிச்சு எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. போதகர் வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போனார். அந்த போதகருடைய கால் எனக்கு இருக்கிற அதே வியாதி அவருக்கு இருந்துச்சு. அவரும் சொன்னார், எங்கெல்லாமோ போய் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கும் கால் சோமாகவே இல்லை, 2 காலின் நீர் வடியுது. காலையிலே நாங்கள் 2 பேரும் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். 1 மாசம் கழிச்சு மறுபடியும் அவரை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரணும். பார்க்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டில் வச்சு பார்க்குறேன், அவ்வளோ கூட்டம். அங்கே நான் நின்று உடனே டக்குன்னு பேண்ட்டை அப்படி மேலே சுருக்கிட்டு காலை பாருங்கன்னாரு. கம்ப்ளீட்டாக சுகமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவரிடத்திலிருந்து எந்த நன்மையை பெற்றோமோ அந்த நன்மையை நம்ம சொன்னா போதும் மக்களுக்கு. ஆண்டவர் என்னை குணமாக்கினார், உன்னையும் குணமாக்குவார். என்னுடைய கடன் பிரச்சனையான நேரத்தில் நான் அழுது ஜெபம் பண்ண, என்னுடைய பொருளாதாரத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உனக்கும் உன் கடன் பிரச்சனை உன்னை மாற்றுவார். அப்படித்தான் பிரசங்கம் பண்ணணும். அது இல்லாம உன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார், உன் கடன் தேவையை கர்த்தர் சந்திப்பார். எங்க ஊழியத்தினுடைய தேவைக்கு நீ காணிக்க கொடுன்னு சொல்லக்கூடாது, தவறு. என்னை ஆசீர்வதித்தார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். என்னை ரட்சித்தார், உன்னையும் ரட்சிப்பார். என்னை குணமாக்கினார், உன்னையும் குணமாக்குவார். என்னுடைய ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறார், பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறார், உன்னுடைய கடன் பிரச்சனையை ஆசீர்வதிப்பார் சொன்னா அது சத்திய சுவிசேஷம். இதைத்தான் சொல்றார் ஆண்டவர். இதற்கு பெயர் தான் மிஷனரி பணி. ஜனங்களை நேசித்து, ஜனங்கள் மேல் அன்பு வைத்து வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். சொல்லாமல் 3 விதங்கள் இந்த வேலையை செய்யலாம். ஒன்று, முடிந்த வரை 90% நீங்கள் மற்றவர்களுக்கு நேரடியாக போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லணும். முடியாத சூழ்நிலையில தான் நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளினால் அந்த ஊழியத்தை தாங்கணும். மெயினா இந்தியா முழுவதும் நடைபெறுகிற ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீர், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னீர். இந்த செய்தி அறியாமல் கோடிக்கணக்கான மக்கள் எங்கள் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாற்ற கேட்கணும், என்ன கேட்கணும் தெரியாத மக்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். உனக்காக உன்னையே நேசிக்கிற ஒருவர் தன்னையே ஜீவபலியாய் கொடுத்தார் என்கிற செய்தியை தெரியாமல் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நடுவிலே சீக்கிரமாய் போய் நாங்கள் சொல்லணும். எங்கள் தேசத்திலே கிருபையின் வாசல் அடைபட்டுக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறதப்பா. கிராமங்களுக்கு வரக்கூடாது என்று சொன்னார்கள். இன்னைக்கு பழங்குடியின மக்கள் கிராமங்களுக்குள்ளே கிறிஸ்தவர்கள் போகக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள். இந்த தேசம் தன் கிருபையின் வாசலை அடைத்துக் கொண்டே வருகிறதப்பா. சீக்கிரமாய் நாங்கள் முடிந்த அளவு இந்த மிஷனரி பணியை செய்ய எங்களுக்கு உதவி செய்தார்கள். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.